இப்ப வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டரா இருக்கிற மம்தா பானர்ஜி இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீஓபன் பண்ற வர 42 வருஷம் மூடியே இருந்துச்சுங்க. 1960 வெஸ்ட் பெங்கால்ல புருலியா அப்படிங்கிற ஸ்டேட்ல பெகுன்கோடார் அப்படிங்கிற விவசாயத்தை சார்ந்து இருந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்தோட மேம்பாட்டுக்காக அப்ப இருந்த அரசு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்ன ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போறதுக்கு, விவசாய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப உதவியா இருந்துச்சு. 1967 அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவரோட ஃபேமிலியோட அங்க ஷிஃப்ட் ஆகி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிற ரயில்வே குவார்டர்ஸ்ல வந்து தங்கினாங்க. சில வாரங்கள் போச்சு. ஒரு நாள் காலையில அந்த ரயில்வே மாஸ்டரோட பக்கத்து வீட்டுக்காரரு அலறி அடிச்சுட்டு ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்து வெளியே ஓடி வந்தாரு. அங்க ரயில் ஏறதுக்காக நின்னுகிட்டு இருந்த சில பேர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப ரயில்வே குவார்டர்ஸ்ல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட மொத்த குடும்பமும் இறந்து கிடக்கிறதா சொன்னாரு. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. போலீஸ் வந்து பல கோணத்துல விசாரிச்சாங்க. ஆனா இவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்னு அவங்களால சரியா கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் இந்த கொலையா தற்கொலையா அப்படின்னு கூட சரியா தெரியல. இதுக்கு பிறகுதான் இன்னொரு கோணம் இந்த விஷயத்துல ஓபன் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட்டுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த மிட் நைட்ல ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இந்த நேரத்திலேயே ஒரு பொண்ணு தன்னந்தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவ ரயில்வே ட்ராக்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சா. உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் பதறி போனாரு. இப்ப ட்ரெயின் கிராஸ் ஆகிற டைம் ஆச்சு, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்னு பதறி அடிச்சு ஓடி வர்றப்பவே அந்த பொண்ணு நடந்துகிட்டு இருந்த அந்த ட்ராக்ல வேகமா ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ட்ரெயின் கடந்து போன பிறகு வேகமா ஓடி போய் பார்த்தாரு. ஆனா அங்க எந்த பொண்ணும் இல்ல. அவர் ரொம்பவே ஷாக் ஆகி போனாரு. அடுத்த நாள் காலையில இதை பத்தி தன்னோட வேலை பார்க்கிற ஸ்டாஃப் கிட்ட சொன்னாரு. அந்த ஸ்டாஃப் ஊருக்குள்ள இருக்கிறவங்க சில பேரை கூட்டிட்டு வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேச வச்சாங்க. அவங்க நீங்க சொல்ற அடையாளத்துல எந்த பொண்ணும் ஊருக்குள்ள இல்ல, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா வீட்டுல இருந்த பொண்ணை காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவர் ரியல் பொண்ணா இருக்க வாய்ப்பில்லை, எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க ஊர்க்காரங்க. அங்க இருந்து 2 வாரத்திலேயே ரயில்வே குவார்டர்ஸ்ல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட மொத்த குடும்பமும் இறந்து கிடந்தாங்க. இதுக்கு பிறகுதான் விஷயம் பூதாகரமாச்சு. இப்ப அந்த நடுநிசி சம்பவத்தோட இந்த சம்பவம் பின்னப்பட்டு கண்ணா பின்னான்னு கதைகள் பரவ ஆரம்பிச்சது. ரயில்வே ஸ்டேஷனை மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த வேலை பார்த்த ஸ்டாஃப் ஆரம்பத்துல நைட் ஷிஃப்ட் வேணான்னு சொன்னாங்க. கொஞ்ச வாரத்திலேயே வேலையை விட்டு நின்னுட்டாங்க. கொஞ்சமா ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அந்த ரயில்வே ஸ்டேஷன் கைவிடப்பட்டுச்சு. அந்த ஸ்டேஷன் பக்கம் போறதையே அந்த கிராம மக்கள் மொத்தமா தவிர்த்தாங்க. அந்த ஸ்டேஷனை ட்ரெயின் கிராஸ் பண்றப்ப ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. இப்படியே 42 வருஷமா அந்த ஸ்டேஷன் கைவிடப்பட்டிருந்துச்சு. இதனால அந்த ஊர் மக்களுக்கு பல சிரமங்கள் இருந்துச்சு. இவ்வளவையும் கடந்து ஒரு நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட தேவை ஒரு கட்டத்துல வந்துச்சு. 2009 அந்த கிராம மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீஓபன் பண்ண சொல்லி அன்னைக்கு ரயில்வே மினிஸ்டரா இருந்த மம்தா பானர்ஜி கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அவங்களும் மக்களோட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீஓபன் பண்ணாங்க. இன்னைக்கும் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்றப்ப மக்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அச்சத்தோட அதை கடக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.